மிஸ்டர் சக்திவேல் முருகன் நம்ம கூட இருக்காரு. ஆனால் எத்தனை வருஷமா இந்த கடையை நீங்கள் ரன் பண்ணுறீங்க? 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆரம்ப கட்டத்தில் ஸ்டார்டிங்லேருந்து நல்லா தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. கான்செப்ட் நல்ல கான்செப்ட். ஆமாம், ஆக்சுவலாக எங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் நீங்கள் கொடுத்துருக்க கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். 5 வகையான கறி சாப்பாடு எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? இது ஒரு சேவை மாதிரி பண்ணிட்டு குடும்பம் ஃபேமிலி வேலை செய்யணும். ஃபேமிலியாக வேலை செய்யணும். வேலைக்கு அதில் இருக்கிறத வச்சு அப்படி கூடுதலாக வேலைக்கும் ஆள் இருக்காங்க. நல்லது. ஆனால் நல்லா இருந்தது, சாப்பாடு நல்லா இருந்தது, அதில் எந்த குறையுமே இல்லை. ஸோ இப்போ எந்தெந்த ஊர்லேருந்துலாம் இங்கே வராங்க? சென்னையிலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, பாண்டிச்சேரிலேருந்து வராங்க, கோயம்புத்தூர், ஏற்காடு ஏரியாங்கிறவங்க கட்டாயம் வராங்க. நானே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக வரணும்னு உங்கள் பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப காலமாக முடிஞ்சு இன்னைக்கு கோயம்புத்தூர் போகிற வழியில் அப்படியே வந்தேன். நான் பாண்டிச்சேரிலேருந்து வரேன். இந்த மாதிரி நிறையா அது அப்பா தெரியுது. அங்கே வரும்போது வந்து 2 கார் தான் நின்றுது. கார் பாருங்களா, இப்போ 20 கார் நிற்கிது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து 100 ரூபாய் கொடுக்குறீங்க. இதே பார்சல்னா அந்த டப்பாவில் போட்டு தரதுக்காக எல்லாம் கறி தனியாக டப்பா எல்லாம் அது பேப்பரில் கட்டி தரதில்ல. டப்பா தனித்தனியாக போட்டு கட்டுறோம். அதனால் அதுக்கு காசு போட்டு 30 ரூபா கூடுதலாக வாங்கிக்கிறோம். 35 ரூபா ஆகுது. அதான் 30 ரூபா 5 ரூபா கம்மி பண்ணி